வீடியோவில் நம்ம எலக்ட்ரிசிட்டி 6th சயின்ஸ் டெட்டுக்கு இம்பார்ட்டண்ட் ஆனதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ செல்வன் அண்ட் செல்வி ட்விங்ஸு. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே 6 o'clock ஆன உடனே லைட்டு போடுறாங்க. இதனால் வெளிச்சமயமாக இருக்குது. இது எப்படி வேலை செய்யுதுன்றதை கேட்கும்போது அந்த இன்ஜினியர்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க செல்வன். அவங்க தாத்தாவோட வெளியில் வாக் பண்ணும்போது ஸோ செல்வன் நம்மளுக்கு எலக்ட்ரிக் பல்ப், அதாவது சுவிட்ச் போட்டோன்னே எலக்ட்ரிக் பல்ப் எரியுது, அது எதனாலன்னு கேட்டால் இன்ஜினியர் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி தான் காரணம். அப்போ எப்படி நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியில் அதாவது தெர்மல் பவர், ஹைடல் பவர், விண்டு பவர், டைடல் பவர், அப்புறமா சோலார் பவர், இந்த மாதிரி சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லா இடத்துலையுமே இருக்கா? அப்படி இல்லை. இந்த ரிசோர்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறார் அவர். என்ன சொல்கிறாருன்னா, நெய்வேலியில் லிக்னைட், அதாவது நெய்வேலியில் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஓகே, தமிழ்நாடில். அதே மாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயும் விண்டு மில்ஸ் இருக்குது. அதாவது நம்ம விண்டு மில்ஸ் இருக்கிறத பார்த்துருப்போம். அப்புறமா கிராண்ட் ஃபாதரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போது செல்வம் கிராண்ட் ஃபாதர், அதாவது வீட்டுக்குள்ளே நுழையும் போது வால் கிளாக் இருக்குது. அந்த வால் கிளாக் எப்படி போகுதுன்னு கேட்கும்போது அந்த கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாரு, அந்த வால் கிளாக்கில் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டின்னா எப்படி? பேட்ரி செல்ஸ் மூலமாக அது வேலை செய்யுது. ஓகே, இப்போ இந்த செல்வன் சொல்கிறார், கிராண்ட்பா நம்ம செல்வி கிட்டேயும் இதை பற்றி பேசலாம். ஸோ செல்வி கிட்ட சொல்கிறாங்க, எந்த ஒரு, அதாவது எனி டிவைஸ் ஃப்ரம் விச் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் கால்ட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போ எந்த ஒரு பொருளில் இருந்து, அதாவது எந்த ஒரு மிஷினில் இருந்தோ இல்லை ஏதோ ஒரு பொருளில் இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதுதான் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு மெயினாக இது எங்கெங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். தெர்மல் பவர் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? நெய்வேலி, கடலூர் டிஸ்ட்ரிக்ட். இன்னொன்று எங்கே இருக்குது சொல்லுங்கள்? நெய்வேலி, கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்ட் இன்னொன்று எண்ணூர், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஹைடல் பவர் ஸ்டேஷன் அது மேட்டூர், சேலம் டிஸ்ட்ரிக்ட். பாபநாசம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் ஒன் அட்டாமிக் பவர் பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் இன் காஞ்சிபுரம், கூடம்குளம் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் விண்டு மில்ஸ் பார்த்தீங்கன்னா அரவைமொழி இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கயாத்தூர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதே மாதிரி சோலார் பவர் பிளான்ஸ் அங்கங்கே போட்டு பேனல்ஸ் போட்டு எலக்ட்ரிசிட்டியை எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் மேலே படித்தேன் இல்லையா, அந்த மேஜர் எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ். இப்போ நெய்வேலி, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது. அப்புறமா எண்ணூர், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது. இது மேட்சாக கேட்கலாம், இல்லை பிக் அவுட் த ஆட் ஒன் அவுட் இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனில், அந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஓகேவா? ஹைடல் பவர் என்னன்னது தண்ணி எங்கே இருக்குது? மேட்டூர் எங்கே இருக்குது? சேலம் டிஸ்ட்ரிக்ட். அப்புறமா பாபநாசம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். விண்டு பவர் எங்கே இருக்குது? அரிவைமொழி இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் என்ன இருக்குது? பாபநாசத்தில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஸோ விண்டு பவர் அது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன? அட்டாமிக் பவர் எங்கே இருக்குது? கூடம்குளம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அப்போ இன்னொன்று என்ன இருக்குது? கல்பாக்கத்தில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேவா? இது கேட்கலாம். இப்போ தெர்மல் பவர் ஸ்டேஷன் இது எப்படி வேலை செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாமா? ஸோ தெர்மல் பவர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பர்னிங் த கோல், டீசல் ஆர் கேஸ், அதாவது டீசலு, கோலு, கேஸை பர்ன் பண்ணுவாங்க. அப்படி பர்ன் பண்ணும்போது மேலே இங்கே பாருங்கள் ஸ்டீம் வருதா மேலே, அந்த ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டீமை ஒரு டர்பைன்குள்ளே போட்டு ரொட்டேட் பண்ணுவாங்க. அந்த ரொட்டேட் பண்ணும்போது ரொட்டேட் ஆகுது இல்லையா, அப்போது காயில் ஆஃப் வயர் கெப்ட் பிட்வீன் த எலக்ட்ரோமேக்னட்டிக் ரொட்டேட்டர்ஸ், அந்த ரொட்டேட் ஆகும்போது ஒரு காயில் ஆஃப் வயர் அதை அதாவது அந்த ரொட்டேட்டுக்கு நடுவில், அதாவது எதுக்குள்ள பிட்வீன் த எலக்ட்ரோமேக்னட்டிக் ரொட்டேட்ஸ்க்கு நடுவில் வச்சுருக்காங்களாம். அப்படி வச்சிருக்கிறதுனால அதனால் இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா,
கோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும் போட்டு எரிக்க வைக்கிறாங்க. எரிக்கும் போது ஸ்டீம் வருது. அந்த ஸ்டீம் வந்து ரொட்டேட் ஆகுது டர்பைனில். ஸோ இப்போ டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது காயில் ஆஃப் ஒயர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டோட சேர்த்து ரொட்டேட் ஆகுது. அப்படி ரொட்டேட் ஆகும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஹீட் எனர்ஜியை இங்கே என்ன பண்ணுறாங்க, ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்டில் என்ன எனர்ஜிலேருந்து என்ன எனர்ஜி மாறுதுன்னு கேட்கலாம். ஹீட் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மாறுது. நெக்ஸ்ட் ஹைடல் பவர் ஸ்டேஷன். ஹைடல்னா தண்ணி. இங்கே பாருங்கள், பிக்சரோட இருக்குது. இன் ஹைடல் பவர் ஸ்டேஷனில் டர்பைனை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறாங்க. எப்போ ரொட்டேட் பண்ண வைக்கிறாங்கன்னா வாட்டரை ஃப்ளோ பண்ணும்போது, அதாவது டேமில் இருந்து ஃப்ளோ பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து அங்கே வந்து என்ன எனர்ஜி மாற்றணும் நம்ம தெர்மலில், ஹீட் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிசிட்டி. இங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஃப்ளோ ஆகிருக்கிறதுனா என்னது, கைனட்டிக் எனர்ஜி. ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜியை எதுவாக மாற்றுறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம். ஸோ ஹைடல் பவர் வந்து அதாவது லாங் எக்கானமி லீவ்ஸ் அண்ட் லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட். இந்த ஹைடலுக்கு வந்து லாங் எக்கானமி ரொம்ப லாங்காக இருக்கும், ஆனால் லோ காஸ்ட்டு, லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து கம்மி தான், ஓகேவா. ஆனால் லாங் எக்கானமி லீவ்ஸ்க்கும் இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். ஸோ அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்னா நியூக்ளியார் பவர் ஸ்டேஷன். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரை வந்து பாயில் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, வாட்டரை பாயில் பண்ணுவாங்க. அப்படி பாயில் பண்ணும்போது ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்டீமை டர்பைன்குள்ளே ரொட்டேட் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸில் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ், இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பவர் ஸ்டேஷன், நியூக்ளியார் பவர் ஸ்டேஷன். இங்கே வந்து நியூக்ளியார் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாகவும் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவும் மாறுது. அதாவது இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன, நியூக்ளியார் பவர் ஸ்டேஷன். ஏன் நியூக்ளியார் பவர் ஸ்டேஷன் சொல்கிறாங்கன்னா மியூக்ளியார் எனர்ஜியை ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வருது. நெக்ஸ்ட் விண்ட் மில்ஸ். ஓகே, விண்ட் மில்ஸ். ஸோ விண்ட் மில்ஸில் விண்ட் எனர்ஜி வந்து ரொட்டேட், அதாவது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மேலே ஃபேன் மாதிரி இருக்கிறது, அதுக்குள்ளே ரொட்டேட் ஆகுது. அந்த ரொட்டேட் ஆகும்போது டர்பைனில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ விண்டு என்னது, கைனட்டிக் எனர்ஜியில் இருந்து தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கைனட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இப்போ எதெல்லாம் கைனட்டிக் எனர்ஜி, விண்ட் அண்ட் வாட்டர். அண்ட் இதில் லாங் எக்கானமி அண்ட் லோ காஸ்ட் எது, ஹைடல் பவர். அட்டாமிக் பவர் ஸ்டேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன, நியூக்ளியார் பவர் ஸ்டேஷன். நியூக்ளியார் பவர் ஸ்டேஷனில் இருந்து ஃபஸ்ட்டு என்ன எனர்ஜியாக மாறுது, மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறி மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து அதுக்கப்புறம் என்னவா மாறுது, எலக்ட்ரிசிட்டியாக மாறுது. ஹீட் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிசிட்டியாக மாறுற எனர்ஜி பவர் பிளான்ட் என்ன, தெர்மல் பவர் பிளான்ட். ஓகே, இப்போ செல் என்ன, a device that converts the chemical energy into electrical energy is called the cell. அதாவது இப்போ ஒரு டிவைஸ் இருக்கு இல்லையா, அது கெமிக்கல் எனர்ஜியில் இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது இல்லையா, அதுதான் செல். இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள், அதாவது செல், இங்கே ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து என்ன டிவைஸ்லேருந்து என்ன எனர்ஜிலேருந்து என்ன எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜியிலேருந்து என்ன எனர்ஜியாக மாறுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுச்சுன்னா அது செல். A chemical solution which produces positive and negative ions. அதாவது இப்போ ஒரு கெமிக்கல் சொல்யூஷன், நம்ம யூஸ்வலாக பிக்சர் கொடுத்துருக்காங்களா, இல்லை, சரி. இப்போது ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெமிக்கல் சொல்யூஷனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். அந்த கெமிக்கல் சொல்யூஷனில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜன், தட் இஸ் ஹைட்ரஜன் தனியாக, SO4 தனித்தனியாக, HCl எடுத்துக்கோங்க, ஹைட்ரஜன் தனியாக, Cl தனியாக, அது ப்ளஸ் மைனஸ் இருக்கும்.
ஸோ அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோலைட். அதை நம்ம எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணுறோம். 2 டிஃப்ரெண்ட் மெட்டல் பிளேட்ஸ் இருக்குது. 2 டிஃப்ரெண்ட்னா 2 டிஃப்ரெண்ட் மெட்டல் பிளேட்ஸ் வந்து அந்த எலக்ட்ரோலைட்ஸில் எலக்ட்ரோட்ஸாக இன்செர்ட் பண்ணுறோம். அந்த இன்செர்ட் பண்ணுறதுனால தான் அது செல்லாக ஃபார்ம் ஆகுது. ஸோ டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன், ஏன்னா எலக்ட்ரோலைட்ஸை நம்ம எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் இன்செர்ட் பண்ணுறோம். இப்படி இன்செர்ட் பண்ணுறதுனால என்னவா மாறுது, chemical reaction, electrolyte gets positive charge and the other gets negative charge. இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டினியூஸாக ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது என்ன கண்டக்ட் பண்ணுது, எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது. ஸோ டிபெண்டிங் ஆன் த கண்டினியூட்டி ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் செல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டைப்ஸ். அதாவது த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு இது எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க இந்த செல்லை. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, எந்த ஒரு டிவைஸ் வந்து கெமிக்கல் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுச்சுன்னா அது செல்லு. இப்போ இந்த பேராகிராஃபில் வந்து ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது எலக்ட்ரோலைட். இப்போ இந்த எலக்ட்ரோலைட் அதாவது கெமிக்கல் சொல்யூஷனில் நம்ம என்ன இன்செர்ட் பண்ணுறோம், எலக்ட்ரோட்ஸை இன்செர்ட் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. அப்படி கண்டினியூஸாக மாறிட்டே இருக்கும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி, அதாவது கண்டினியூட்டி, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து கண்டினியூவாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை பேஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் செல்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது, ப்ரைமரி அண்ட் செகண்டரி செல். ப்ரைமரி செல் இவங்க ரீசார்ஜ் பண்ண முடியாது. So they can be used only once. Hence the primary cells are usually produced in small size. இப்போ ப்ரைமரி செல்ஸ்னா என்ன, ரீசார்ஜ் பண்ண முடியாது, ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ. இப்போ நம்ம ரிமோட்டுக்கு இதுக்கெல்லாம் போடுற சார்ஜஸ் பேட்ரி மாதிரி தான். ஓகே, அதை நம்ம யூஸ் பண்ண உடனே எடுத்து வெளியில் போட்டுடுறோம் இல்லையா, அதுதான். ஈவன் செல்ஃபோன் பேட்ரிஸு அது ரீசார்ஜ் பண்ணுறோம். ஓகே, அது விட்டுருங்க, அது நெக்ஸ்ட் அப்புறமா வரேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்ஸ், வாட்சஸ், டாய்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்ரிஸு, அது எல்லாமே ப்ரைமரி செல். ப்ரைமரி செல்லுன்னா என்ன, ஒன்ஸ் யூஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பி ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஓகேவா, அப்போ அது என்னென்ன செல்லுன்னு சொல்லணும், கிளாக்கு, வாட்சஸ்ஸு, டாய்ஸில் யூஸ் பண்ணுறது. செகண்டரி செல், இப்போ செகண்டரி செல்னால் இப்போ ப்ரைமரி செல் ரீசார்ஜ் பண்ண முடியாதுன்னா அப்போ செகண்டரி செல் என்ன பண்ணலாம், ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ ஒரு செல்லை நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம்னா அது என்ன செல், செகண்டரி செல். ஸோ இதை வந்து ரீசார்ஜ் பை பாசிங் த எலக்ட்ரிக் கரண்ட் போட்டு ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணி, இப்போ நம்ம செல்ஃபோன் பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிடுச்சுன்னா திரும்பி போட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த செல்ஃபோனில் இருக்கிற பேட்ரி என்னது, செகண்டரி செல். ஸோ யூ கேன் யூஸ் இட் அகெயின் அண்ட் அகெயின். இந்த மாதிரி யூஸ் பண்ணுற பேட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல்ஸில் ஹேண்ட் சைஸ் பேட்ரி, கார் பேட்ரி, பஸ்ஸஸில் இருக்கிற பேட்ரி அண்ட் வெரி ஹெவி பேட்ரிஸ், இது எல்லாமே செகண்டரி செல். ஸோ ப்ரைமரி செல்லுனா ரீசார்ஜ் பண்ண முடியாது, ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரூ. ஆனால் செகண்டரி செல்ஸை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்டரி செல்லோடது மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், எமர்ஜென்சி லேப்ஸ், வெஹிக்கிள் பேட்ரிஸ் எல்லாமே தான். ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பிக்சர்ஸ் காட்டியிருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் ப்ரைமரி செகண்டரி அது நம்மளுக்கே தெரியும். வாட்ச் எல்லாம் ப்ரைமரி அண்ட் இந்த கார் பேட்ரி, மொபைல் பேட்ரி எல்லாம் செகண்டரி. ஸோ பேட்ரி அதாவது நம்ம பேட்ரியை வி கால் செல்ஸ் ஆஸ் பேட்ரிஸ் தான் சொல்லுவோம். செல்லை பேட்ரி தீர்ந்துச்சு அப்படி தானே சொல்லுவோம். 2 or more cells are combined together to make battery. இப்போ நம்ம ரிமோட்டில் செல்லு போடுறோம், செல்லு காலின்னு சொல்ல மாட்டோம், பேட்ரி காலி. அதில் 2 பேட்ரி போடுறோம். ஸோ 2 செல்லு போடுறோம். ஸோ 1 or 2 or more பேட்ரிஸை யூஸ் பண்ணோம்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேட்ரி. இப்போ இந்த செல்லில் ஒரே சிங்கிள் யூனிட் தான் கன்வெர்ட் டு கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அண்ட் எ பேட்ரி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ். அதாவது செல்லுன்னா என்ன,
கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. அண்ட் இந்த பேட்ரி வந்து கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ், நிறைய செல்ஸ் அதுக்குள்ளே வச்சிட்ருக்கு. ஏன்னா நம்மளே இப்படி தானே போடுவோம், ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் 3 இதை சேர்த்து போடுறோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படி இது வந்து போடுறதுனால தான் நம்மளுக்கு என்ன வருது, நம்மளுக்கு லைட் எரியுது. ஓகே, ஸோ வார்னிங், the experiments with electricity should only performed with batteries used in the torch or radio. அதை வச்சு தான் நம்ம பண்ணணும். Do not under any circumstance make the mistake performing these experiments with electricity. வச்சு பண்ணவே கூடாது, அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட். எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா கிராண்ட் ஃபாதர் கிட்ட செல்வி கேட்குற எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்ன, டார்ச் லைட்டில் வந்து காட்டிட்டு அது அவங்க கேட்குறாங்க. ஸோ டார்ச் லைட் டிட் நாட் க்ளோ. ஏன் க்ளோ ஆகலைன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு தள்ளி இருக்குது, மைனஸ் 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 சேர்ந்தால் க்ளோ ஆகுமா, க்ளோ ஆகாது. அப்போ நம்ம போட்டிருக்கிறதுக்கு அது வந்து தப்பு. ஸோ நீ அதை திட்டிட்டு கரெக்டாக போடுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போட்ட உடனே க்ளோ ஆகுது. ஏன்னா அதோட எலக்ட்ரிசிட்டி சர்க்கியூட் வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இன்சைட் வியூ ஆஃப் டார்ச் லைட். இப்போ டார்ச் லைட்டில் பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படி இருக்குது. இப்போ இந்த சர்க்கியூட்டை வச்சு சொல்கிறாங்க. இப்போ வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட் இது வந்து கண்டினியூஸாக அன்புரோக்கனாக இருக்கணும். புரோக்கனு க்ளோஸ்ட், அன்புரோக்கன் க்ளோஸ்டு பார்த்தா இருக்குது, புரோக்கன் ஆகாமல் க்ளோஸ்டு பார்த்தா இருக்குது. which electric current flows from the positive terminal to negative terminal. ஸோ கரண்ட் ஃப்ளோ எப்படி பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு தான் போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு த எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ், இதுக்கு தான் ஃப்ளோவிங் எப்படி இருக்குது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இது கூற்று, இந்த அசர்ஷன் ரீசனில் கேட்கலாம். ஸோ இப்போ செல் ஆர் பேட்ரி, இது செல் ஆர் பேட்ரி தான். செல் ஆர் பேட்ரி அதுதான் என்னது, எலக்ட்ரிக் கரண்ட்டோட சோர்ஸு. கனெக்டிங் வயர்ஸ் இந்த செல்லும் இது தான். இதை கனெக்ட் பண்ணுற வயர்ஸ் தான் என்னது, கரண்ட்டை நம்மளுக்கு கேரி பண்ண போகுது. அப்போது பல்ப், a device that consumes the electricity. இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் போட்டு சுவிட்ச் போட்டால் என்ன எரியுது, பல்ப் எரியுது. அப்போ எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணுறவங்க யார், பல்பு. a key or switch that may be connected anywhere. இந்த இங்கே இருக்குது இல்லையா, இந்த கீ ஆர் சுவிட்ச் எங்கே வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் அலாங் த சர்க்கியூட், அந்த சர்க்கியூட்டோட வச்சுருக்கணும். அதுதான் சுவிட்ச் போட்டால் லைட் எரியறதும், சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் பண்ணுறதையும் வச்சிட்ருக்கு. அப்போ என்னென்ன தேவை எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில், பேட்ரி இருக்கணும், கனெக்டிங் வயர்ஸ் இருக்கணும், பல்ப் இருக்கணும், கீ இருக்கணும். ஓப்பன் சர்க்கியூட், இது வந்து மேலே கொடுத்துருக்கிறது வந்து இன்சைடில் இருக்கிற வியூ. இப்போ ஓப்பன் சர்க்கியூட், ஸோ ஓப்பன் சர்க்கியூட்னா நம்ம தெரிஞ்சு செய்கிறது, அதாவது நம்மளுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்விட்ச் இருக்கா, பேட்ரி இருக்கா, பல்ப். இந்த ஸ்விட்ச் போட்டால் பேட்ரி மூலமாக கரண்ட்டு பாஸ் என்ன எரியும், பல்ப் எரியும். அப்புறம் ஆஃப் பண்ணால் பேட்ரி மூலமாக கரண்ட் பாஸ் ஆகாது, லைட் எரியாது. இப்போது இந்த சர்க்கியூட்டில் இந்த கீ வந்து ஆஃபில் இருந்ததுன்னா, அதாவது கீ இஸ் இன் ஓப்பன்னா ஆஃபில் இருந்ததுன்னா, ஆஃபில் இருந்த கண்டிஷன், ஓப்பன்னா ஆஃப், இந்த எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகாது. ஃப்ளோ ஆகலைன்னா எது எரியாது, ஓப்பன் சர்க்கியூட்டில் லைட் எரியாது. ஸோ ஓப்பன் சர்க்கியூட்டுன்னா எது ஆஃபில் இருக்கணும், சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும். சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுன்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ. அப்போ க்ளோஸ்டு சர்க்கியூட்டுன்னா என்னது, சுவிட்ச் ஆனில் இருக்கணும். சுவிட்ச் ஆனில் இருந்ததுன்னா எது ஃப்ளோ ஆகும், கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா பல்ப் எரியும். ஓகே, இப்போ ஓப்பன் சர்க்கியூட், இது ஓப்பன் சர்க்கியூட், இது க்ளோஸ்டு சர்க்கியூட். ஓகேவா? இப்போ இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட் அண்ட் இப்போ பல்பு. இப்போ நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஓன் பை சிம்பிள் திங்ஸ், அதாவது சிம்பிள் சர்க்கியூட், சீரீஸ் சர்க்கியூட், பேரலல் சர்க்கியூட். ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா
சிம்பிள் சர்க்கியூட்டாகவும் இருக்கலாம், சீரியஸ் சர்க்கியூட்டாகவும் இருக்கலாம், பேரலல் சர்க்கியூட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ சர்க்கியூட், சிம்பிள் சர்க்கியூட். சிம்பிள் சர்க்கியூட்னா என்ன? இப்போது இது கீழே கொடுத்துருக்கிறது சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் ஆஃப் எ செல், இந்த செல்லு, கீ, பல்ப், வயர், இது சிம்பிள் தானே. இப்போது செல் இருக்குது, செல்லு தான் பேட்ரி, வயர் இருக்குது, பல்ப் இருக்குது, அவ்வளோதான். பல்பு, அப்புறமா ஒரு கீ, சுவிட்சு போட்டால் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஆன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? சீரீஸ் சர்க்கியூட். சீரீஸ் சர்க்கியூட்னா இந்த சீரியல் செட்டெல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய பல்ப், 2 or more பல்ப்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஒரு சீரீஸாக, தொடர்ந்து கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது என்ன சர்க்கியூட்? சீரீஸ் சர்க்கியூட். சீரீஸ் சர்க்கியூட். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தொடர்ந்து 1 or more. அதாவது இப்போ ஏதாச்சும் ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா, இப்போ ஒரு பல்பு டேமேஜ் ஆச்சுன்னா என்டையர் பல்பும் எரியாது. ஓகே. நெக்ஸ்ட் பேரலல் பல்ப். பேரலல்னா இந்த மாதிரி பக்கத்தில் பேரலல் சீரீஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பேரலல் சர்க்கியூட்னு சொல்லலாம். இப்போ 1 or 2 பல்ப்ஸ் வந்து கனெக்டிங் பேரலல். பேரலல்னா 2 தண்டவாளம் பக்கத்தில் அந்த மாதிரி இதுவாக இருந்ததுன்னா அது நாம் என்னன்னு சொல்கிறோம்? பேரலல் சர்க்கியூட். இப்போ சிம்பிள்ஸ், எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸோட சிம்பிள்ஸ் பார்க்கலாமா? எலக்ட்ரிக் செல்னா இந்த மாதிரி இருக்கும். பெரிய ஒரு கோடும் சின்ன ஒரு கோடும் ப்ளஸ்ஸு மைனஸாக இருக்கும், லார்ஜர் டெர்மினல் ரிட்டைன்ஸ், எப்போவுமே லார்ஜர் டெர்மினல் பாசிட்டிவாகவும் ஸ்மாலர் டெர்மினல் நெகட்டிவாக இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் செல் ஒன்றே இருக்கிறது. 3 செல் சேர்ந்ததுன்னா பேட்ரி. அப்போ எப்படி பண்ணுவாங்க? 3 கோடு போடுவாங்க. பெரிய கோடு ஒன்று, சின்ன கோடு ஒன்று, பெரிய கோடு ஒன்று, சின்ன கோடு ஒன்று, பெரிய கோடு ஒன்று, சின்ன கோடு ஒன்று வரும். ஸோ இது வந்து 2 or more செல்ஸ் வந்து கன்வெர்டட் இன்டு பேட்ரி வயர்ஸாக மாறி இருக்கும், அதாவது சீரீஸாக மாறி இருக்கும், சீரீஸ் கண்டினியூஸாக. நெக்ஸ்ட் இது ஸ்விட்சு ஓப்பனாக இருக்கிறது. ஓப்பன்னா இப்படி இருக்கும், அதாவது 2 இது போட்டு ஒரு மேலே ஒரு சைடு மேலே ஏற்றுன மாதிரி இருக்கும். அது ஸ்விட்சு வந்து ஆஃப் பொசிஷன். இப்போ இந்த பக்கம் நம்ம இது வந்து ஆனு, இது ஆஃபு, இந்த மேலே இருக்கிறது ஆன் பொசிஷனில், ஆஃப் பொசிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்விட்சு ஸ்விட்ச் க்ளோஸ்டுன்னா க்ளோஸ்ட் ஆன மாதிரி, அதை மேலே ஓப்பனில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இல்லை, க்ளோஸ்ட் ஆகிருக்கு. அப்போ ஸ்விட்ச் ஆன் பொசிஷனில் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் பல்ப் வந்து இது வந்து க்ளோ ஆகலை. ஸோ அது ஒன்று மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, க்ளோ ஆகலை. அது மாதிரி இது நாட் க்ளோ, டஸ் நாட் க்ளோ. இன்னொன்று வந்து க்ளோ ஆகுற மாதிரி, அதாவது 2 இது மேலே போட்டு மேலே புள்ளி வச்சுருந்தா அது க்ளோ ஆகுற மாதிரி. கனெக்டிங் வயர்ஸ் வந்து வயர் இந்த மாதிரி, இது வந்து டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, the flow of electric charges in a circuit is called electric current. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதை நாம் என்னன்னு சொல்கிறோம் ஒரு சர்க்கியூட்குள்ளே? எலக்ட்ரிக் கரண்ட். சிம்பிள் சர்க்கியூட் இந்த மாதிரி இருக்குது, அதாவது பேட்ரி, கீ அண்ட் லைட் இருந்ததுன்னா சிம்பிள் சர்க்கியூட். சீரீஸ்னா பக்கத்தில் இருக்கிறது. அண்ட் இது பேரலல், மேலேயும் கீழேயும் இருக்கிறது வந்து பேரலல். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி செல் நார்மலாக இருக்கிறது. செகண்டரி செல்னால் இந்த சார்ஜ் போடுறது, ரீசார்ஜ் ப்ரைமரி செல்னால் ரீசார்ஜ் பண்ண முடியாது ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரூ. ஆனால் செகண்டரி செல் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ கனெக்டிங் வயர்ஸ்னால் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வயர்ஸ். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக் ஈல், எ கைண்ட் ஆஃப் ஃபிஷ். இது வந்து எலக்ட்ரிக் ஈலா, இது ஒரு ஃபிஷ்ஷா. இதனால் எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? ஸோ எலக்ட்ரிக் ஈல்ன்றது ஒரு ஃபிஷ்ஷு, அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபிஷ் வந்து எலக்ட்ரிக் ஷாக் டு சேஃப்கார்ட், இது வந்து என்ன கொடுக்குது? எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குதா? யாருக்கு? அதோட எனிமீஸ்க்கு. எனிமீஸ்க்கு. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும். இப்போ இது ஏதாச்சும் ஒரு பூச்சியை பிடிக்கணுமா, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அது பிடிச்சிக்குது. இது கேட்கலாம். எலக்ட்ரிக் ஈல் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்ன கொடுக்குது? தன்னோட எதிரிக்கும் தன்னோட ஃபுட்டுக்காக எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுக்குது. மோர் டு நோன்,
அம்மீட்டர். அம்மீட்டர் என்றது இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்கு? எலக்ட்ரிக் சர்க்கியூட். எவ்வளோ கரண்ட், குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் எவ்வளோ, டு ஃபைண்ட் அவுட் த குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க? இது சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மீட்டர்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அந்த சர்க்கியூட்டில், அது கனெக்டட் இன் சீரீஸ். நெக்ஸ்ட் கண்டக்டார்ஸ் அண்ட் இன்சுலேட்டார்ஸ். ஸோ கண்டக்டார்ஸ் அண்ட் இன்சுலேட்டார்ஸ், அதாவது கரண்ட் எப்படி போகுது, அதாவது பாஸ் ஆகுது அப்படின்றத. இப்போ இந்த எலக்ட்ரிக் வயர் இஸ் கட். இப்போ எலக்ட்ரிக் வயர் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மெட்டல் வயர் உள்ளே இருக்கு இல்லையா, மெட்டல் வயர், அதை சுற்றி வந்து, அதாவது we could see a metal wire by another material. அதை சுற்றி another material இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் வயரை சுற்றி, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதை பாருங்கள், நடுவில் இருக்கா, அதை சுற்றி ஒயிட் கலரில் பிளாஸ்டிக் வயரோ ஏதோ ஒன்று சுற்றி இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டக்டர்ஸ். Conductors, the rate of flow of electric charges in a circuit is called electric current. So rate of flow of electric charges in a circuit is called electric current. So எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து எந்த ஸ்பீடில் போகுதோ அந்த இதை தான் நம்ம ஒரு கண்டக்டர் மூலமாக அதாவது கரண்ட் வந்து போகுது இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்வோம்? எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது rate of flow of electric charge, the rate of flow of electric charge in a circuit, rate of flow of electric charge in a circuit is called electric current. ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ், சில மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல்ஸ் இருந்தால் தானே நம்ம சுவிட்ச் போட்டால் ஃபேனு சுற்றுது, லைட் எரியுது. அப்போ அதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? வயர் தேவை இல்லையா, அதை என்னன்னு சொல்கிறோம் நாம்? கண்டக்டார்ஸ். ஸோ the materials which allow electric charges to pass through them are called conductors. Example, copper, aluminium, iron, impure water, earth. இது எல்லாமே என்னது? கண்டக்டார்ஸ். அதாவது இப்போ கண்டக்டர் வந்து என்ன? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் அ சர்க்கியூட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் கரண்ட். அந்த எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு சில மெட்டீரியல் தேவை, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக் கரண்ட். அது என்னென்ன மெட்டீரியல்? காப்பர், அயர்ன், அலுமினியம், இம்பியூர் வாட்டர், எர்த், எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் இன்சுலேட்டார்ஸ். இன்சுலேட்டார்ஸ்னால் நான் கண்டக்டர்ஸ். இதனால் வந்து என்ன போகாது? கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. த மெட்டீரியல் விச் டு நாட் அலோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் டு பாஸ் த்ரூ தெம் ஆர் கால்ட் இன்சுலேட்டார்ஸ் ஆர் நான் கண்டக்டர்ஸ். எக்ஸாம்பிள், அதாவது கரண்ட் பாஸ் ஆகாதது என்னது? பிளாஸ்டிக், கிளாஸ், வுட்டு, ரப்பரு, சைனா கிளே அண்ட் எபோனைட். இது எதுவுமே கரண்ட் பாஸ் ஆகாது. இது என்னன்னு சொல்லலாம்? இன்சுலேட்டர். த மெட்டீரியல் விச் டு நாட் அலோ, இந்த மெட்டீரியல் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸை அலோ பண்ணாது தனக்குள்ள, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இன்சுலேட்டர்ஸ். என்னென்ன? பிளாஸ்டிக், கிளாஸ், வுட், ரப்பர், எபோனைட், அப்புறமா சைனா கிளே. ஓகே ஓகே சேஃப்டி மெஷர்ஸ். நாம் இந்த எலக்ட்ரிசிட்டியை சேஃப் கார்ட் பண்ணணும். ஸோ ஸ்விட்ச் ஆஃப் த பவர் சப்ளை. இப்போ எலக்ட்ரிக் ஷாக் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது சேஃப்டி கார்ட் ப்ரிகாஷனரியாக என்ன பண்ணணும்? பவர் சப்ளையை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு ரிமூவ் த கனெக்ஷன் ஃப்ரம் த ஸ்விட்ச். அந்த பர்டிகுலர் ஸ்விட்சில் வந்து ஷாக் வருதுன்னா அதை மட்டும் அதோட கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் புஷ் ஹிம், அதாவது கரண்ட் இதுவாக இருக்கு இல்லையா, அவங்கள தள்ளி, அதாவது புஷ் ஹிம் அவே யூஸிங் நான் கண்டக்டிங் மெட்டீரியல். நாம் போய் டைரெக்டாக கை வைக்கக்கூடாது. அந்த பர்சனை கட்டையோ இல்லை பிளாஸ்டிக்கோ ஏதோ வச்சு தள்ளி விடணும். கிவ் ஹிம் ஃபஸ்ட் எய்ட். இப்போ ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும். அண்ட் டேக் ஹிம் டு த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் சென்டர். நியரஸ்ட் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகணும்னா சரியாயிடும். ஓகே, நெக்ஸ்ட் மோர் டு நோன். தாமஸ் ஆல்வா எடிசன் February 11, 1847 பிறந்தார். அவர் எப்போ பிறந்தார்? February 11, 1847. எப்போ இறந்தார்? October 18, 1931.
தாமஸ் ஆல்வா எடிசன் February 11, 1847. நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் தரத்துக்கு முன்னாடி February 11, 1847 இறந்தது பார்த்தீங்கன்னா October 18, 1931. ஸோ அவரோட பர்த் டேட் என்ன? February 11, 1847. டெத் டேட் October 18, 1931 தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்கன் இன்வென்டர் அப்படின்னு நம்ம சொல்லாமா? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்கன் இன்வென்டர். அவர் அதாவது 1000 யூஸ்ஃபுல் இன்வென்ஷன் கண்டுபிடிச்சாரு. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ்ட் இன் ஹோம். அவர் எத்தனை கண்டுபிடிச்சிருக்காரு? 1000 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது 1000 இன்வென்ஷன். அதில் மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். அது எதில் யூஸ் பண்ணலாம்? வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். He is remembered for the inventor of electric bulb. ஸோ எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். இது திரும்பியும் கேட்கலாம், அதனால் திரும்பியும் சொல்ல. தாமஸ் ஆல்வா எடிசன் எப்போ பிறந்தார்? February 11, 1847. எப்போ இறந்தார்? October 18, 1931. அவர் 1000க்கும் மேற்பட்ட இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிச்சாரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்கன் இன்வென்டர். அப்புறமா அவர் கண்டுபிடிச்சது என்ன? 1000க்கும் மேற்பட்ட இன்வென்ஷன். அப்படி கண்டுபிடிச்சது எல்லாமே நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ்ட் இன் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். அவர் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சாரு. ஓகே. நெக்ஸ்ட், அரேஞ்ச் த காப்பர் வயர் அண்ட் ஜிங்க் plates in series as shown in the figure and fill the beaker with porridge. Porridge-னா அந்த porridge தான் இங்கே எலக்ட்ரோலைட்டாக வேலை செய்ய போகுது. Connect the copper plate with positive of and the LED bulb and zinc to the negative of. Observe what happens. Now replace the porridge with curd, potato, lemon, and you can see ஏன்னா கரண்ட் பாஸ் ஆகிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வேறு எதுவுமே இல்லை. இதில் நம்ம ஏற்கனவே படித்ததான பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் தான். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். இது சயின்டிஸ்ட் ஃபார் த பீப்புள். மைக்கேல் ஃபாரடே. இவரோட இது 1791 to 1867. He joined bookbinding works. Michael Faraday, a poor blacksmith family in South London. அவர் poor blacksmith family. மைக்கேல் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுட் ஃபார் 1 week. அதாவது மைக்கேல், திஸ் இஸ் அவர் ஃபுட். மைக்கேல் கிட்ட சொல்லணும், இதுதான் நம்மளோட சாப்பாடு. எஸ் மாம், ஐ வில் அட்ஜஸ்ட் திஸ். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். recite 4th table do you. உனக்கு 4th table தெரியுமா? ஹோ 4th அப்படின்னு சொல்வார். ஸ்டாமரிங் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃப்ரைடே couldn't continue his school studies because of poverty. அவர் ஏழையாக இருந்ததுனால இல்லை. அதுக்கப்புறம் அவர் புக் பைண்டிங்கில் ஜாயின் பண்ணார். புக் பைண்டிங்கில் ஜாயின் பண்ணும்போதே புக்ஸை படிக்க ஆரம்பித்தார். அப்படி புக்ஸை படிக்கும்போது பண்ணும்போது would you please take the book conversation to என்னது கெமிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்க சொன்னார். ஆஃப் ஜானா மார்செட் பை டுமாரோ ஐ எம் ரீடிங் தட். நான் படிச்சுட்டு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வண்டர்ஃபுல், உனக்கு அந்த புக்கு தேவையா? ஸோ ஐ டிட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டூ. நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்தேன். அப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு? யூ குவஸ்ட், அதாவது உன்னோட நாலேஜ் வாண்டரிங் மீ. ஸோ நான் அதாவது எனக்கு ரொம்ப இது இதுவாக இருக்குது. ஸோ இது நீ அட்டென்ட் பண்ணு, இதை லெக்சர் டேவி லெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் சார், ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் ஃபாரடே கண்டினியூஸ்லி லிசன் டு த லெக்சர், அதாவது ஹாம்பரி டேவி ராயல் சொசைட்டி, அது லெக்சர் கேட்பார். கேட்ட பிறகு அவர் என்ன ஆனார்? ஒரு நாள் ஒரு வண்டர்ஃபுல் செல்லை கண்டுபிடிச்சாரு. ஸோ மைக்கேல் ஃபாரடே, அவர் கதையை இங்கே போட்டிருக்காங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, பாவர்ட்டி லைனில் இருந்து ஒரு செல்லை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே.
The device which converts the chemical energy into electrical energy is cell. Electricity is produced in power station. Choose the symbol for battery. Multiple cell symbol. Multiple cell symbol. Okay. In which the circuit does the bulb glow? Complete circuit, that is closed circuit. Dash is a good conductor. Silver is a good conductor. Fill in the blanks. Conductors are the materials which allow electric current to pass through them. The flow of electricity through a closed circuit is electric current. Switch is the device used to close or open an electric circuit. The long perpendicular line represents the positive terminal. The combination of two or more cells is called battery. True or false? In a parallel circuit, the electricity have more than one path. True. To make battery of two cells, the negative terminal of one cell is connected to the negative terminal of other cell. False. Correct statement பார்த்தீங்கன்னா negative terminal of the cell வந்து positive terminal of cell ஓட connect ஆகணும். The switch is used to close or open an electric circuit. True. Pure water is a good conductor of electricity. False. Pure water is a poor conductor of electricity. The secondary cell can be used only once. False. It can be rechargeable and used many times. Match the following. Okay, match the following. Battery symbol, battery. Cell symbol. Actually, இது bookல symbols இருக்கு, நம்மளுக்கு அது கிடைக்கல. Open switch, open key. Glowing bulb, bulb glows. Non-glowing bulb, bulb doesn't glows. Okay. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.